ஹலோ ஏபிஎஸ். நம்ம இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன், அதில் தொடர்ந்து லாஸ் ஆகுது, நான் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கிற உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய ஒரு தீபாவளி பரிசாக வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேங்கிற என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். நான் இது போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங் ரெக்கார்டிங். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னால் வெளியே வர முடியல. அது எப்படின்னா, அது ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரிங்க. இப்போ நம்ம காஃபி சாப்பிட்டா தான் எனக்கு கிளம்புற வேலையே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த 9 o'clock வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதை ஆன் பண்ணி நேற்றுக்கு எடுத்த லாஸை நம்ம எடுத்துடணும், நேற்றுக்கு முந்தானால் எடுத்த லாஸை இன்றைக்கி எடுத்துடணும், இப்படின்னு அந்த சேசிங்லேயே நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும். அது நம்மளை சுற்றி உள்ளவங்க எவ்வளோ ஸ்டாப் பண்ணாலும், நமக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும், இல்லை நம்ம கழுவி நம்மளை எவ்வளோ திட்டினாலும் நம்மளால் மைண்ட் திருப்பி எப்படி அந்த லாஸ் எடுக்கிறதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். இந்த லாஸை எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றணுங்க. ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை பற்றியான ஒரு 100% நாலேஜ் இல்லாமல் நம்ம எதுலேயும் ஆழ தெரியாமல் காலை விடக்கூடாது. அது என்னங்க 100% நாலேஜு? அதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க இல்லையா, டெக்னிக்கல் அனாலிசிஸு, ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம அது உள்ளே போகவே கூடாது. சரி, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா, போடுற ஹார்ட் ஒர்க் தகுந்த மாதிரி தான் அது உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 1 மாதத்தில் 2 மாதத்தில் நான் ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும், நான் விட்டதெல்லாம் எடுத்தே ஆகணும் போய் நீங்கள் மார்க்கெட்டோட போய் ஃபைட் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய பணம் தான் கரைச்சிக்கிட்டே இருக்குங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். இது இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு இந்த அட்வைஸ் சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காமல் இருக்கும். பட் நான் பார்க்குற ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் ஒருத்தருக்காவது லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பகிர்றேன். நீங்கள் தொடர்ந்து நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பற்றி தேடுதல் இருக்கணும், நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். சரி, எல்லாம் கரெக்டு, நீங்கள் எல்லாம் நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டீங்க, பக்காவாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறீங்க. நான் ஆப்ஷனில் ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்க போகிறேன், இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுக்க போகிறேன், என்னால் திருப்பி நான் விட்டதெல்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி பார்த்து திருப்பி வரீங்கன்னா கூட உங்களுடைய எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணாமல் இதில் ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுங்க. 90% எமோஷ்னல் தான். நம்ம மைண்ட் செட் மட்டும்தான் 90%, பாக்கி 10% மட்டும்தான் உங்களுக்கு இந்த அனாலிசிஸு, அதை பற்றியான டெப்த்து நாலேஜ்லாம். பாக்கி 90%ம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய மைண்ட் செட் தான். நீங்கள் எவ்வளவோ வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கேட்டிருப்பீங்க. ரொம்ப பேராசையாக நம்ம ஜாஸ்தி ப்ராஃபிட் வரணும், விட்டது எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இருக்கக்கூடாது. பயந்துட்டு வெளில வரதும் இருக்கக்கூடாது. சரி, எப்போ தான் இந்த நாலேஜ் நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதனை பற்றியான புரிதலும் அதனை பற்றியான தெளிவான நாலேஜும் இல்லாமல் இதெல்லாம் வராது. அது வரைக்கும் நான் இந்த லாஸ்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, தயவு செய்து கொஞ்ச நாளைக்காவது அந்த என்ன ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே அதுதாங்க. ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ லாஸ் ஆகிருந்தாலும் சரி, இருக்கிற ஒரு 50,000மோ 1,00,000மோ 20,000 எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வெளில எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்து, நிஃப்டி 50ல் உள்ள நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஆப்பை தயவு செய்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்பு பக்கமே கொஞ்சம் நாளைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம அடுத்தது என்ன செய்யணும், என்ன லேர்ன் பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும் அது உள்ளே போங்க. அப்படியே அந்த கான்ஃபிடென்ட் வரத்துக்கும் நம்ம என்ன செய்யணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவிலலாம் பார்ப்போம். அதான் சொல்கிறேனே, எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தாங்க நீங்கள் திருப்பி அது உள்ளே போகணும். அது வரைக்கும் நான் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருப்பேன், இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். நீங்களே உங்களுக்கு ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டா மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து பணம் சம்பாதிக்கிறத பற்றியும் இல்லை ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கிறத பற்றியும் யோசிச்சு பார்க்கலாம். தயவுசெய்து இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படாமல், நம்ம உடம்பும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பொறுமையாக யோசித்து எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கப்புறம் நிறையா ஸ்டெப்ஸு இருக்குது, அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். எப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை மறந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்டராக மாறுங்க, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். தயவுசெய்து இன்ட்ராடேயும் அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கமும் போகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் செட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. அது வரைக்கும் அந்த ஆப் உங்களுக்கு அன்இன்ஸ்டாலாக இருக்கிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது யாருக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.